விநாயகன் 260. மாண்புமிகு உறுப்பினர் தா. உதயசூரியன், மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு உறுப்பினருடைய குடும்பம் மேல மாடத்தில் இருக்க, நல்ல பதிலா சொல்லி கொடுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருத்திய விடையை சொல்வதற்கு அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பேரூராட்சியில் 18 வார்டுகள் உள்ளன. தற்போது பேரூராட்சியில் 2011ஆம் ஆண்டு கணக்கின்படி மக்கள் தொகை 25,106. தற்போதைய மக்கள் தொகை தோராயமாக 28,120 ஆகும். இப்பேரூராட்சியில் தென்பெண்ணை ஆற்றினை ஆதாரமாக கொண்டு தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் மூலம் ரிஷிவந்தியம் கூட்டு குடிநீர் திட்டம் மற்றும் கள்ளக்குறிச்சி கூட்டு குடிநீர் திட்டம் ஆகியவை செயல்பட்டு வருகிறது. இத்திட்டங்கள் மூலம் மற்றும் உள்ளூர் குடிநீர் ஆதாரங்கள் மூலமும் 1.968 MLD குடிநீர் பெறப்பட்டு நாள் ஒன்றுக்கு நபர் ஒன்றுக்கு 70 LPCD வீதம் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இப்பேரூராட்சிக்கு உட்பட்ட காந்தி நகர் பகுதியில் 550 குடியிருப்புகளில் உள்ள சுமார் 2,500 மக்கள் வசித்து வருகின்றனர். தற்போது கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் குடிநீர் தங்குதடையின்றி வழங்குவதற்கு ஏதுவாக புதிதாக 1 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ரூபாய் 53 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு பணிகள் தற்போது முடிவுறும் தருவாயில் உள்ளது. மேற்படி பணிகள் முடிவுற்றவுடன் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலமும் கிடைக்கப்பெறும் பாதுகாக்கப்பட்ட குடிநீரை காந்தி நகர் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு போதிய அளவு வழங்கப்படும் என்ற விவரம் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. மாண்புமிகு உறுப்பினர் உதயசூரியன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திராவிட மாடல் ஆட்சியில் சங்கராபுரம் தொகுதியில் உள்ள சின்னசேலம் பேரூராட்சி, சங்கராபுரம் பேரூராட்சி, வடக்கடந்தல் பேரூராட்சிகளில் சிமெண்ட் சாலைகள், ஃபேவர் பிளாக் சாலைகள், கழிவுநீர் வாய்க்கால்கள், இதுபோன்ற மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள், சங்கராபுரம் புதிய பேரூராட்சி அலுவலகம், சின்னசேலம் புதிய பேருந்து நிலையம் இதெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கின்றதுனால நல்ல வேளையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர்களுக்கும் எங்களுடைய பொறுப்பு அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த சின்னசேலம் 18 வார்டுகளில் 1990ஆம் ஆண்டு ஐயா கலைஞர் தான் கூட்டு குடிநீர் திட்டத்தை திருக்கோயிலூர் சுந்தரேசபுரத்திலிருந்து அனுமதி கொடுத்தார்கள். ஆனால் 98ஆம் ஆண்டு தான் முடிவடையப்பட்டது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது அதற்கு எல்லா கிணறுகளிலும் ஜெனரேட்டர் வசதிகள் கேட்டபோது கொடுத்தார்கள். ஆனால் இப்போது இந்த காந்தி நகர் என்பது ஆதிதிராவிட மக்கள் வாழ்கின்ற 9வது வார்டு 10வது வார்டு, ஏற்கனவே 18 வார்டுகளிலும் 16 வார்டுகளில் 2 குழாய்கள் பதிக்கப்பட்டுள்ளது. கிணற்று தண்ணீரை கொடுப்பதற்கு ஒரு குழாயும், தென்பெண்ணை ஆற்றிலிருந்து வருகின்ற கூட்டு குடிநீர் திட்டத்தை கொடுப்பதற்கு ஒரு குழாயும் பதிக்கப்பட்டு கொடுக்கப்படுகிறது. ஆனால் இந்த காந்தி நகரில் ஆதிதிராவிட மக்கள் வாழ்கின்ற இந்த பகுதியில் ஒரு குழாய் மட்டும் பதிக்கப்பட்டு கிணற்று தண்ணீர் தான் கொடுக்கப்பட்டது. ஆகவே தண்ணீர் நல்ல நீர் கொடுப்பதற்கு வாய்ப்பில்லாத காரணத்தினால்தான் சென்ற நிதிநிலை அறிக்கையில் நான் இந்த கோரிக்கை வைத்தேன். ஆகவே 1 லட்சம் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கொடுத்து இப்போ முடிவின் தருவாயில் உள்ளது. ஆனால் அந்த குழாயில் கொடுக்கின்ற போது ஒரு குழாய் தான் இருக்கிறது, அது கிணறு தண்ணீர் கொடுக்கப்படுகிறது. மேலும் சாலை சிமெண்ட் சாலை, ஃபேவர் பிளாக் எல்லாம் போடப்பட்டிருப்பதனால் PVC பைப்பை பயன்படுத்தி நோண்டி போட்டால் சாலைகள் சேதமடையும். மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடம் GI பைப்பு மூலமாக சாலை ஓரங்களில், தெரு ஓரங்களில் அந்த குழாய்களை புதிதாக 32 லட்சம் ரூபாய் மதிப்பீடு மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக கருத்தூர் வரப்பட்டிருக்கிறது. 26/9/2025ஆம் ஆண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆகவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் GI பைப்பு மூலமாக அந்த காந்திநகர் மக்களுக்கு நல்ல குடிநீரை கொடுப்பதற்கு முன்வருவார்களா என அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இப்போது மறுசீரமைப்பு பணிகள் ரெட்ரோஃபிட்டிங் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அதில் பிளாஸ்டிக் குழாய்க்கு பதிலாக GI குழாய் போட வேண்டும் என்று சொல்கிறார். அதிகாரிகளோடு கலந்து பேசி அது எவ்வளவு சாத்தியப்படும் என்பதை அறிந்து அதை செய்வதற்குரிய முயற்சி எடுக்கப்படும். இப்போது 2001 நம்முடைய முதல்வர் தளபதி அவர்கள் பொறுப்பேற்கிற வரை அங்கு நடைபெற்ற ஸ்வாட் மூலம் 3 லட்சம் மக்களுக்கு 8 MLDயும், நகராட்சி மூலம் 1 லட்சம் மக்களுக்கு 6 MLDயும், பேரூராட்சிகள் மூலம் 2 லட்சம் மக்களுக்கு 11 MLD குடிநீர் வழங்கப்பட்டு வந்தது. இப்போது முடிவுற்ற திட்டப்பணிகள் இந்த 4 ஆண்டுகளில் ஸ்வாட் மூலம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள 2 கூட்டு குடிநீர் திட்டங்களில் 6 கோடி மதிப்பீட்டில் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெற்று நிறைவேற்றப்பட்டுள்ளன. இதன் மூலம் 0.31 MLD கூடுதலாக வழங்கப்படும். இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிற பணிகள் ஸ்வாட் மூலம் 2 குடிநீர் திட்டங்கள் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருகிறது. இது முடியும் போது கூடுதலாக 33,000 மக்களுக்கு 1 MLD குடிநீர் வழங்க இயலும். கள்ளக்குறிச்சி நகராட்சியில் 2 குடிநீர் திட்டங்கள் 4 கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வருகிறது. இது முடியும் போது கூடுதலாக 10,000 மக்களுக்கு 1 MLD வழங்க இயலும். இப்போது புதிதாக அறிவிக்கப்பட்ட திட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள 2 கூட்டு குடிநீர் திட்டங்களிலிருந்து ரூபாய் 45 கோடி மதிப்பீட்டில் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் மூலம் 4 MLD கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் வழங்கப்படும். ஆக மார்ச் 2026
இத்திட்டங்கள் அனைத்து நிறைவேறும் போது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள மொத்தம் 14 லட்சம் மக்களுக்கு தேவையான 95 MLD குடிநீர் தாராளமாக வழங்க இயலும். காந்தி நகர் பகுதியும் குழாய்களை மாற்றி அங்கும் அந்த ஆயுதிராவிட மக்களுக்கு நல்ல முறையில் அந்த குடிநீர் வழங்குவதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் உதயசூரியன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வடக்கணந்தல் பேரூராட்சியில் வெங்கடாம்பேட்டை 13வது வார்டில் 98ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்ட மேல்நீர் தேக்க தொட்டி பழுதடைந்த சூழ்நிலையில் உள்ளது. ஆகவே 60,000 கொள்ளளவு கொண்ட தண்ணீர் தான் கொடுக்கப்படுகிறது. மக்கள் தொகை அதிகம் இருக்கின்ற காரணத்தினால் 1 லட்சம் கொள்ளளவு மேல்நீர் நீர்த்தேக்க தொட்டியாக கட்டித் தருவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, சங்கராபுரத்தில் நரிக்குறவர் மக்களும் அதேபோல சமத்துவபுரம் இருக்கிறது. 30,000 கொண்ட 2 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி தான் இருக்குது. ஒரு சேர 1 லட்சம் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கொடுத்து விட்டால் தினமும் நல்ல தண்ணீர் கொடுப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும். ஆகவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சங்கராபுரம் இந்த வடக்கணந்தல் பேரூராட்சியில் வெங்கடாம்பேட்டை மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை புதிதாக கட்டி கொடுப்பதற்கு பழுதடைந்து உள்ள இந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை கட்டி கொடுப்பதற்கு முன் வருவார்களா என அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சங்கராபுரம் பகுதியிலே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி புதிதாக அமைக்கப்பட வேண்டும் என்று ஒரு வைத்திருக்கிறார். பல்வேறு இடங்களிலே விரிவுபடுத்தப்பட்ட பகுதி என்ற காரணத்தால் ஏற்கனவே வழங்கப்பட்ட தண்ணீர் கூடுதலாக தர வேண்டிய நிலைமை இருக்கிறது. பழைய நீர்த்தேக்க தொட்டிகளை மாற்றிவிட்டு புதிதாக கட்டுகிற பணியும் இப்போது நடைபெற்று கொண்டு வருகிறது. மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுடைய கருத்தை ஏற்று மாண்புமிகு அதிகாரிகளோடு கலந்து பேசி எவ்வளவு விரைவாக அதை செய்து தருவதற்கு வாய்ப்பு இருக்குமோ அதை செய்து தருவோம்.